using factor theorem show that x minus 5 is a factor of the polynomial. என்ன கொடுத்துருக்காங்க 2x cube minus 5x square minus 28x plus 15. அதே மாதிரி தான் 3.3ல செவன்த் சம் நம்ம எப்படி பார்த்தோமோ கிட்டத்தட்ட அதே ப்ராப்ளம் தான் என்ன கொடுத்துருக்காங்க. 8th சம்லையும் அதே மாதிரி தான். என்ன கொடுத்த பாலினாமியலுக்கு இந்த ஃபேக்டர் வச்சு கண்டுபிடிக்கும் போது இது ஃபேக்டரா இல்லையா அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 0 வந்துச்சுன்னா இது ஃபேக்டர், வரல அப்படின்னா இது வந்து நாட் அ ஃபேக்டர். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? அப்போ நீங்கள் எழுதுன ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கணும்? லெட் பி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க. லெட் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம்? 2x கியூப் மைனஸ் 5x, இது வந்து 5 x ஸ்கொயர் மைனஸ் 28x ப்ளஸ் 15. அப்போ நம்ம g ஆஃப் எக்ஸ் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? x மைனஸ் 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம லெட் g ஆஃப் எக்ஸை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிடுவோம்? 0. வழக்கமாக நம்ம எப்படி செய்கிறோமோ அதே கான்செப்ட் தான். என்ன அதில் 1 கொடுத்துருந்தாங்க, இது 5, கிட்டத்தட்ட சேம் சம் தான். g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. x which is equal to என்னது? 5. அப்போ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ 5 கிடச்சிட்டு. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இதில் கொண்டு நம்ம போடுவோம். அப்படி தானே இதிலே போடுறேன் நான், பார்த்துக்கோங்க. 2 எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 5 போடணும். ஸோ 5 கியூபு, அடுத்து மைனஸ் இந்த 5 நான் அப்படியே போட்டிருக்கேன். எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 5 த ஹோல் ஸ்கொயர், அடுத்து மைனஸ் 28, எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 5 ப்ளஸ் 15. சரி, இப்போ 2 போட்டுக்கலாமா? 5 கியூப் என்ன வரும்? 5 5s are 25. 25 கூட 5 மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? 25 கூட ஒரு 5 பண்ணீங்கன்னா 5 5s are 25, 5 2 2 5s are 10, 11 12 கிடைக்கும். 125ன்னு கிடைக்கும். 125 போட்டாச்சா? அடுத்து மைனஸ் 5 5 ஸ்கொயர் என்ன வரும்? 25 மைனஸ் 28யும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 5s are 40, 0 4 இருக்கும். 2 5s are 10, 10 கூட ஒரு 4 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 14 ப்ளஸ் என்ன வரும்? ஒரு 15. சரி, போட்டாச்சா? இப்போ எல்லாத்தையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 2ஐயும் 125யும் 5யும் 25யும் 5யும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 125 பண்ணீங்கன்னா 2 5s are 10, அப்போ 0, ரிமைனிங் 1 இருக்கும். 2 2s are 4, அங்கே ஒரு 1 இருந்தது, அப்போ 5. 2 into 1 என்னது? 250 மைனஸ் 5ஐயும் 25யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் 25, அப்போ ஒரு 5 இருக்கும். ரிமைனிங் 2 இருக்கும். 2 5s are 10, 11 12. அடுத்து மைனஸ் 140 ப்ளஸ் 15. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம வந்து 250 அப்படி கூட போட்டுட்டு அப்போ மைனஸ் 125 மைனஸ் 140 என்ன வரும்? மைனஸ் 125 மைனஸ் 140. நான் என்ன சொல்லியிருக்கேன்? சைன் சேமாக இருந்தால் ஆட் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சைன் வந்து சேமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ 5ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 5, 2 + 4 6, 1 + 1 2, மைனஸ் போட்டுக்கணும். அப்போ மைனஸ் 265ன்னு கிடைக்கா? ஆட் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். 125 140. ஏன்னா சைன் சேமாக இருந்தால் ஆட் தான் பண்ணணும். சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் நம்பர் என்னோ அதோட சைனை போடுவோம். ஆனால் இங்கே சைன் சேமாக இருக்கலாம், நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணிடலாம். 5 + 0 5, 2 + 4 6, 1 + 1 265 கிடைக்குது, ப்ளஸ் 15. இப்போ என்ன பண்ணலாம்? எதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது? 250யும் ஒரு 15ம் ப்ளஸ்ஸாக இருக்குது, அப்படி தானே? அப்போ 250யும் ஒரு 15ஐயும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 265ன்னு கிடைக்கும். ஏன்னா இது கூட ஒரு 15 ஆட் பண்ணிங்கன்னா 265 தானே கிடைக்கும். 65 மைனஸ் இங்கே ஒரு 265 இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிட்டு? 0ன்னு கிடச்சிட்டு. அப்போது எக்ஸ் மைனஸ் 5. அப்போ என்ன எழுதணும்? நீங்களே என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஏ ஃபேக்டர் தான் சொன்னீங்கன்னா 0 கிடச்சிருச்சுல, அப்போ ஃபேக்டர். இந்த லைனை வந்து கண்டிப்பாக எல்லா சம்முக்குமே லாஸ்ட் எழுதிக்கணும். ஃபேக்டர் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் த கிவன் பாலினாமியல். நான் சின்னதாக ஸ்பேஸ் இருக்கனால நான் குட்டியாக எழுதியிருக்கேன். நீங்கள் நல்லா நீட்டாக லாஸ்ட்டில் இந்த லைனை வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதணும்.
ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லைனுக்கு மார்க் உண்டு, நீங்கள் எழுதணும். அப்படி 0வோட ஸ்டாப் பண்ணிட்டு போகக்கூடாது, எழுதியிருக்கணும். அதே மாதிரி கண்டுபிடிச்ச எக்ஸுக்கெல்லாம் நீங்கள் பாக்ஸ் போட்டு எழுதுங்க. பி ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்துகிட்டு எழுதியிருக்கோம் அதை எழுதிக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்து எழுதணும் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அது 0ன்னு போட்டோம், அதையும் ஒரு பாக்ஸ் போட்டு அப்படி நீட்டாக ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக கரெக்டாக லைன் பை லைனாக நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல பாக்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நல்லா புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு 0 இருந்ததுன்னா இது ஃபேக்டர், 0 வரலன்னா இது என்னது நாட் அ ஃபேக்டர் ஆஃப் த கிவன் பாலினாமியல். இவ்வளோதான் சம்மு. வேறு எதாவது டவுட்ஸு இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.